வணக்கம். சிம்மம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு முறை அமைதியாக நினைத்து பார்த்தால், என்னால் ஏன் ஒரு வேலை கூட நிலையாக முடியவில்லை என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அது நெருக்கடியவும் கொடுத்து கொண்டே இருக்கும். இதனால உங்களுடைய மேலே வேலை பார்க்கின்ற நபர்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்க செய்யக்கூடிய வேலைகளை நீங்க எப்பொழுதும் வேகமாகத்தான் செய்வீர்கள். ஆனால் ஒரு சில நேரங்களில் மட்டும் உங்களுடைய மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். அதனால உங்களுடைய வேலையை நீங்கள் வேகமாக செய்ய முடியாமல் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும். அந்த ஒரு நேரத்தில் யாராவது உங்களிடம் பேசினார்கள் என்றால் நீங்கள் மிகவும் எரிச்சப்படுவீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, ஒழுங்கான சரியான மரியாதையை கொடுக்காம அவர்களை கூட நீங்க தேவையில்லாத வார்த்தைகளால் பேசி விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருந்திருப்பீங்க. நீங்க பார்க்கக்கூடிய வேலை அது சரியா முடியாம ஒரு நிலையில இருந்து கொண்டிருக்கும். உனக்கு தெரியுமா, உன்னால பார்க்க முடியுமா முடியாதா என்று உங்களுடைய மேலதிகாரிகள் கேட்கும் பொழுது, நான் பார்த்துருவேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு கூறியிருப்பீங்க. ஆனால் ஒரு நாள் 2 நாட்கள் ஆகியிருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு வேலையை உங்களால் செய்து கொடுக்க முடியாமல் இருக்கும். இதனால தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இது நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழலில் தான் உங்களுடைய வாழ்க்கையும் இருந்து கொண்டு இருக்கிறது. அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் உங்களுடைய மனதை புண்படுத்தி கொண்டே இருக்கும். உங்களுடைய மனதுக்கு ஒரு நெருக்கடியவும் கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களிடம் திறமை இருக்கும். அந்த தைரியமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆனால் ஏன் வாழ்க்கை நிலையான பாதையில் போகவில்லை என்று பலமுறை நீங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியத்தையும் திறமையும் வைத்து என்ன வேலைகள் செய்தாலும் அதில் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. எனவே உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையானது நிச்சயமாக இருக்கும். இதனால நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதனை கண்டு நீங்கள் ஒருபோதும் தவந்து விடக்கூடாது. அதனை எதிர்த்து நில்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். ஜாதக ரீதியாக இந்த சிம்மம் ராசி அன்பர்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பார். அதனால் உங்களிடம் இயல்பாகவே தலைமை பண்பு எப்பொழுதுமே உங்களுக்குள்ளே இருக்கும். தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உயர்ந்து வர வேண்டும் என்ற ஒரு ஆசை உங்களுக்குள்ளே இருக்கும். குடிசை வீட்டில் நான் பிறந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை இருக்கு, அந்த ஒரு வாழ்க்கை முடிவதற்குள்ள நான் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைத்து, அதுவும் தவறான பாதையில் போகணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்களுடைய நல்ல மனதுக்கு நல்ல ஒரு நிலைமையில நல்ல செயலில் ஈடுபட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நீங்களும் எவ்வளவோ பாடுபடுவீங்க. நான் சாகிறதுக்குள்ள இது நடந்தே ஆகும். நான் நடத்தலை அப்படின்னாலும் என்னுடைய குழந்தைகள் வரும்பொழுதாவது அவர்களாவது நல்ல ஒரு நிலைமையில இருக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதாது, நம்முடைய குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கணும். அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை உங்களை நிச்சயமாக உயர்த்தும். அதை ஒருபோதும் நீங்கள் கைவிடக்கூடாது. கைவிடாமல் முயற்சி செய்து கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். ஆனா கடந்த சில காலங்கள்ல இந்த ராகு கேது ஆகிய கிரகங்களின் பாதிப்பு உங்களுடைய மனநிலையையும் முடிவெடுக்கக்கூடிய திறனையும் பாதித்திருக்கும். இதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது சிறிதளவு குறைந்திருக்கும். இனிமே நீங்க எது செய்தாலும் அந்த ஒரு வேலையை நம்மளால செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஏற்படும். ஆனால் இதற்கு முன்பு இந்த ஒரு கேள்வி என்பது உங்களுடைய மனதிற்குள் இருக்காது. நீங்களும் முடிந்த அளவுக்கு முட்டி மோதி பார்ப்பீங்க. ஒரு அளவுக்கு மேல போனா மட்டுமே முடியாது என்று கூறுவீங்க. ஆனால் இந்த ஒரு காலத்துல நீங்க செய்யறதுக்கு முன்பாகவே யோசித்து தான் செய்வீங்க. அப்படி யோசித்தாலே அந்த ஒரு வேலை நிச்சயமாக நடக்காது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும். நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க. ஆனால் சில நாட்களில் அதே ஒரு முடிவை சந்தேகிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய மனக்குழப்பத்திற்கான காரணங்கள். கேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு செயலை செய்து கொண்டிருப்பார். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சரியாக இருக்குமா தவறாக இருக்குமா என்று ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை சிந்திப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கு. உங்களையே நீங்கள் சந்தேகிக்கக்கூடிய நாட்கள் நிச்சயமாக இருக்கும். இது சரியா, இன்னும் நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய அமைதியாக இருக்க விடாமல் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை தள்ளி கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும். இதனால் நீங்கள் எடுத்த முடிவுகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். இது ராகுவின் ஒரு தாக்கமாக இருக்கும். அதிகமான எதிர்பார்ப்பு உங்களுக்கு முடிவில் குழப்பத்தை மட்டுமே ஏற்படுத்தும். எனவே பேராசை பெருநஷ்டம் என்பது போல நீங்கள் ஒன்று நினைத்து வச்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் நடக்கணும் என்று. ஆனால் அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த ஒரு செயலை செய்யவா வேண்டாமா, இந்த ஒரு வேலைக்கு நம்ம செல்லலாமா வேண்டாமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். பேராசைப்பட்டு பொறுமையுடன் காத்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு காலங்கள் மட்டுமே கடந்து கொண்டு இருக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேலையை தொடங்கினாலும் அதில் மனமானது உங்களுக்கு நிலையாக இருக்காது. நிலையாக இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும்.
ஆரம்பத்தில் ஆர்வமாக நீங்க இருப்பீங்க. அது எல்லா விதமான செயல்களை செய்யும் பொழுதும் ஆரம்பத்தில் இருக்கிற ஆர்வம் முடிவில் உங்களுக்கு இருக்காது. அந்த ஆர்வம் போக போக சில நாட்கள்ல குறைந்து கொண்டே இருக்கும். மனம் வேறு விஷயங்களை உங்களுக்கு நினைக்க ஆரம்பிக்கும். இதனால் நீங்க தொடங்கிய வேலையை பாதியில் விட்டு விடுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இப்படித்தான் பாதி வேலைகளை நீங்க செய்ய முடியாமல் பாதியில் விட்டு விடுவீர்கள். இது கேதுவின் ஒரு தாக்கமாக இருக்கும். கவனம் சிதறல், உள்ளுக்குள்ள ஒரு பொறுமை உணர்வு, பெருமை உணர்வு, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு கேது பகவான். இவர்கள் அனைவரும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முயற்சிகளை சோதித்திருப்பார்கள். வெற்றிகளை தாமதமாக்கியிருப்பாங்க. நீங்க எவ்வளவு உழைத்தாலும் உடனடியான பலனை கிடைக்காமல் உங்களுக்கு செய்திருப்பாங்க. இதனால் நீங்கள் மனதில் ஒரு சோர்வு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு உருவாக்கியிருக்கும். இந்த எல்லா சோதனைகளுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கொடுக்க போகிறது. அதற்கு முன்பு நான் இதுவரை கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக்கக்கூடிய நாட்களாக நிச்சயமாக இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய கிரகநிலைகள் மாற ஆரம்பிக்கும். ராகு கேது இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த கஷ்டங்களிலிருந்து விடுபட போகிறார்கள். விடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து விடுவார். நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தால் மட்டும் போதுமா, உங்களுடைய வாழ்க்கையும் உயர்த்தி விடுவார். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் ராகு பகவானும் கேது பகவானும் நிச்சயமாக அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா ராகுவும் கேதுவும் சேர்ந்து தானே உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் இந்த ஒரு நேரத்துல சரியாகும் பொழுது உங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு தீர்வதற்கான ஒரு செயலாக நிச்சயமாக மாறிவிடும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளிலும் ஒரு தெளிவானது பிறக்கும். இது வரைக்கும் நீங்க ஒரு முடிவை நீங்க இறுதி வரைக்கும் எடுக்காமல் இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல பல முறைகள் யோசித்து ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு முடிவு தவறாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமாக வந்து விடுவீர்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர ஆரம்பிக்கும். உங்களுடைய முடிவுகள்லையும் ஒரு தெளிவானது உருவாகும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் நிலையாக இருக்க தொடங்குவீங்க. அது விஷயமாக இருக்கட்டும், வேலைகளாக இருக்கட்டும், அனைத்திலும் ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். வேலை விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு மாற்றத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை உங்களை எங்கேயோ கொண்டு சென்றுவிடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையுடன் இருங்கள். யார் என்ன கூறினாலும் சிறிது காலங்கள் நீங்கள் பொறுமையுடன் அந்த ஒரு வேலையை செய்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பானது கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். அந்த ஒரு வாய்ப்பு உடனே கிடைத்து விடாது. அந்த ஒரு வாய்ப்பு வருவதற்கு முன்பு உங்களை நிறைய நபர்கள் சோதிப்பார்கள். உங்களிடம் தேவையில்லாத பிரச்சனைகளில் உங்களை ஈடுபடுத்தி விடுவார்கள். சந்தேகத்தை உங்கள் மீது வைப்பார்கள். ஆனால் எது நடந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையையும் உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் நீங்கள் தைரியத்துடன் போராடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியானது கிடைக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உண்டாகும். நீண்ட நாட்களாக நீங்கள் தேடிய ஒரு சரியான வேலை அல்லது வாய்ப்பு இப்போது உங்களுக்கு கிடைக்கும். சரியான இடம் இல்லாமல் தொழில் வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் முக்கியமாக ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு நேரத்தில் அழகானதாக மாறும். இதில் நீங்கள் நிலையாக இருந்து வளர முடியும். வளர்வது மட்டுமில்லாமல் அது உங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு செல்லும். உங்களுடைய திறமைக்கு இப்போது மதிப்பானது கிடைக்கும். மதிப்பு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய ராசியின் அதிபதி சூரிய பகவான் இனிமேல் உங்களுக்கு தன்னம்பிக்கையை இரட்டிப்பாக கொடுப்பார். ஏன் அப்படின்னா உங்களிடம் இதுவரைக்கும் தவறுகளை செய்து கொண்டிருந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்று விட்டார். இதனால உங்களுடைய அதிபதி உங்களுக்கு அதிக அளவில் சில நன்மைகளை செய்து கொண்டிருப்பார். இதனால் நீங்கள் எது செய்தாலும் அதில் ஒரு உங்களுடைய அதிபதியால் முடிந்த ஒரு உதவி நிச்சயமாக கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தவாவது ஒரு தவறுகள் ஏற்படுது அப்படின்னா அதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு சிக்னல் ஆனது கிடைக்கும். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நீங்கள் எடுத்த முடிவுகளை மாற்றாமல் நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தியானது உங்களுக்குள்ள பிறக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு செய்தால் அதை முடிக்கும் வரை விடாமல் நீங்கள் அதை முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக அது நடக்கும். மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு புதிய நபர் உங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. அந்த ஒரு நபர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம். அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒழுங்கை கொண்டு வரக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். நீங்க எதை செய்ய வேண்டும், எப்படி முன்னேற வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லி உதவக்கூடிய ஒரு நபராக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் அவரை நீங்கள் உங்களுடனே வைத்துக் கொள்வது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றும். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஆரம்பமாக இருக்கும். நாளைய நாள்
உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய மாற்றத்தை காட்டும். நீங்கள் மனதில் எடுத்த ஒரே ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியதாக மாறும். வேலை வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையானது கிடைக்கும். முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் குறைந்துவிடும். புதிய நபர் வழிகாட்டியாக வருவார். வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமானது நடக்கும். இதுவரைக்கும் நீங்க இதுவரைக்கும் பயந்திருப்பீங்க. இனிமேல் எது நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பயப்பட வேண்டாம். கடந்த காலத்தில் நடந்த அனைத்தும் உங்களை தயார் செய்யத்தான் நடந்தது. எனவே முடிந்த அளவுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் தைரியத்துடன் வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.